நான் வந்து தலைவர் ஃபேன் சோயா சொல்லவே வேண்டாம். புரியல. எல்லாமே தான் தலைவர் கண்ணுல இருந்து அவர் சிரிக்கிறதுல இருந்து எல்லாமே ஸ்டைல் தாங்க சோயா. ரெண்டுமே சூப்பரா போச்சு. worth watching. ஐ திங்க் நான் டெய்லி வருவேன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு, பட் சூப்பரா இருந்தது. இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா சூப்பரா இருந்தது. ஐ பர்சனலி லவ் ஹிம். ஆக்சுவலி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. பவர் பேக்ட் மூவி. இல்ல சூப்பரா இருந்தது. லேகா இருக்கான்னு சொல்றவங்களா ஐ டோன்ட் திங்க் சோ. தே ஹேவ் அ மூவி நாலேஜ். சூப்பரா இருந்தது. அனிருத் சொல்லவே வேணாங்க. அதனால அவரோட பேர் ராக் ஸ்டார்னு வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலி மூவி தான். ஆக்சுவலா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸ்ருதி ஹாசனோட ஆக்டிங் ஆக்சுவலா நான் வந்து எதிர்பார்க்கல இவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்கன்னு. ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி சூப்பரா பண்ணியிருக்காங்க. வயலன்ஸ் அதிகமா இருக்கு, பட் ஆனா அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ வந்து சூப்பரா இருக்கு. இன்னும் பயங்கரமா இருக்கு. எல்லாருமே சூப்பரா, ஐ மீன் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. சூப்பரா பண்ணிருக்காங்க அவங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கிரீன்ல என்ன நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா அவருக்கு ஏத்த லைன்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா இருந்தது. ஸோ ஐ திங்க் அதுவே போதும்னு நினைக்கிறேன். இருக்கு, செம்மையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து எவ்வளவு வயசானாலும் அவர் ரொம்ப எங்க கியூட்டா சூப்பரா பண்ணியிருந்தாரு. சவுண்ட் எஃபெக்ட், சாங்ஸ், ஃபைட் சீன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ ரசிச்சு பார்த்தோம். அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்கவுங்க செம்மையா பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தலைவர் தான். ஆக்சுவலி கண் சிம்டாம பார்த்துட்டே இருந்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே. ஒரு சீன்ஸ் கூட எங்கேயுமே எதுவுமே குறை சொல்ல முடியாது. அவ்வளோ கியூட்டா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் நீங்களும் வந்து பாருங்க ஃபேமிலியோட. தேங்க்யூ. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அனிருத் அவரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ. ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செம்மையா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் செம்மையா இருக்கு. படம் மொத்தத்துல வேற லெவல்ல செம்மையா சூப்பரா இருக்கு. ஐயோ அவரெல்லாம் செம்ம கியூட்டுங்க. அவங்க எல்லாருமே செம்மையா இருக்காங்க. அவங்க பாடியா இருக்கட்டும், அவங்க ஆட்டிடியூட்டா இருக்கட்டும், அவங்க ஃபைட் சீன்ஸ் ஒன்னொன்னு பண்ணது செம்மையா இருந்துச்சு. சான்ஸே இல்லை, சொல்ல வார்த்தையே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலி இந்த அளவுக்கு இப்போ மூவி அவர் இந்த ஏஜ்ல பண்ணியிருக்கிறது, இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஓகே, ஆக்சுவலி வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இவ்வளோ வருஷம் எல்லாரும் இருந்து பண்றாங்க அப்படின்றது நம்ம ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அவர் இவ்வளோ கடந்து வந்திருப்பாரு, எவ்வளோ பார்த்துருப்பாரு, எவ்வளோ பேசியிருப்பாரு. ஆனா இந்த டைம் நான் இந்த மூவி பார்த்த அளவுக்கு வேற எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. ஜாலியா போச்சு. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோ டாக் அது சொல்லவே தேவையில்லை. ரொம்ப பயங்கரமா இருந்தது ஆஸ் யூஷுவல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. படத்துல ரஜினியோட டைலாக் இருந்துச்சு. ஃபைட் எல்லாம் அவ்வளோ இல்லை, மீடியம் தான் ஃபைட் இருந்துச்சு. படம் வந்து நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகே. ஆனா ஸ்ருதி ஹாசன் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ரியல் வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து ரஜினி ரெண்டு பேர் அண்டாலே தரிசனம் தான். ஸோ அவர் படம் சூப்பரா இருந்தது. கூலி இஸ் ஆசம். ரஜினி சார் வந்து ஆசமா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து 50 வருஷம் ஹீரோன்றதே பெரிய விஷயம். அண்ட் இன்னும் 100 வருஷம் அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். ஸோ அவரோட பயங்கரமான பக்தர்கள் நானும் கணேஷும். அதனால அவர் படம் அடுத்த ஷோக்கு ரெடியா போயிட்டு இருக்கோம். அதனால ஃபுல் டே தலைவர் டே தான். அவரோட பிளாஷ்பேக் சீன் வாவா இருந்தது, சூப்பரா இருந்தது. எல்லாமே அவர் ஃபைட்டு, மாஸ், டான்ஸ் எல்லாம் வேற லெவல். சாண்டி கலக்கியிருந்தாரு. அண்ட் அவர் பிஜிஎம் எல்லாம் அனிருத் வந்து வேற லெவல் பண்ணியிருந்தார். எல்லாமே அவர் ஃபேன்ஸ் தான். அப்புறம் என்ன சூப்பரா இருந்து போய் படம் பாருங்க, சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு முன்னாடி எல்லாரும் கம்மியா தான் நடிச்ச மாதிரி இருந்தது.
ஆனா வந்து நாகார்ஜுனா சார் ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தாரு, ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்தாரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு, ரொம்ப அழகா இருந்தாங்க எல்லாருமே ஸ்கிரீன்ல. ஆமா, நிறைய ஃபைட்டு. ஆனா தலைவர் இருக்கிறதுனால பாக்குற மாதிரி இருந்தது. இன்டர்வல் பாக்ஸ் சூப்பரா இருந்தது. கிங் பின் அப்படின்னு ஒரு பெரிய ஷிப்ல இருப்பாரு, சூப்பரா இருப்பாரு. படம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சௌபின் சாகரோட டான்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் உபேந்திரா அவரோட ஆக்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஃபைனல்ல அமீர் கான் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம், என்னங்க டவுட். தலைவர் படம் ஃபேமிலியோட தான் போய் பார்க்கணும். அப்படியேதான் இருந்துச்சு. பட் ஆனால் உபேந்தர் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வெறும் 2 பேர் மட்டும் வச்சு ஓட்டிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் மொத்த திரும்பி காமிச்சிருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்து யார் யாரை பார்த்து போனோமோ அவங்க எல்லாருமே செகண்ட் ஹாஃப்ல தான் காமிச்சிருப்பாங்க. லேக்னு இல்லை, ஆனால் இன்ட்ரோ மட்டும் ரொம்ப பெருசா வச்சிருந்தாங்க. ஒரு ஆளுக்குமே 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல்லா பாதி இன்ட்ரோலயே எல்லாரோட இன்ட்ரோலையும் போயிடுச்சு. ஸோ மேபி பெரிய பெரிய ஆளுனால அப்படி வச்சிருக்காங்களோ தோணுது. நல்லாவே பண்ணியிருந்தாரு. டிபிக்கல் வில்லன் மாதிரி இல்லாம அவர் பக்கம் வில்லன் மாதிரி தெரியல, ஒரு ஹீரோ வைப் தான் இருந்துச்சு. ஆனா வில்லனா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமா, அது கொஞ்சம் வந்திருந்தாலுமே ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. லைக் அந்த எபிசோட 80s வந்த அந்த மூவிஸ் மாதிரியே வாய்ஸ் எல்லாம் மாத்தி நல்லா காமிச்சிருந்தாங்க. சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப பகீர் பகீர்ன்ற மாதிரி இருந்துச்சு. மியூசிக்லாம் ரொம்ப டம் 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 அப்படி இருந்துச்சு. ஆமா, ரொம்ப சவுண்டா இருந்துச்சு. அது குழந்தைங்க வயசானவங்க அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு என்னோட ஒப்பீனியன். அவ்வளவுதான். ஃபேமிலியோட குழந்தைங்க, அது ஆக்சுவலி யூஏ நினைக்கிறேன் சர்டிஃபிகேட். ஸோ குழந்தைங்க 80s ரஜினி சார் ரீஎன்ட்ரியா பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அவர் அப்படியே எப்பவுமே அவர் ஸ்டைலு அழகு, அவர் பண்றது எதுனாலுமே ஸ்டைலாக தான் இருக்கும். செம்மையா இருந்துச்சு, வேற லெவல். அப்படியே கியூட்டா அந்த பழைய ஏஜ் கொண்டு போயிடுச்சு. 80s அந்த இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செம்மையா இருந்துச்சு. நைஸ். கூஸ் பம்ப்ஸ் விசில் அடிப்பாங்க தெரியுமா, அவங்களோட இன்னொருத்தவங்க விசில் அடிக்கும் போது இன்னொருத்தர் விசில் அடிப்பார்ல. இப்ப நான் அடிக்கிற விசில பாடுறேன்னு சொல்லிட்டு அவர் அடிப்பாரு. அப்ப அவங்க ஆளுங்க 18 பேர் வருவாங்களே, அதுதான். அவரு சும்மாவே வேற லெவல்ல இருப்பாப்ல. வில்லன்னா அவரை பார்க்க முடியல, அவரை பார்க்கும் போதே ஹீரோயிசமா தான் பார்க்க முடிஞ்சது. தெரியல ஏன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிரஷ், அவ்வளவுதான். மியூசிக் செம்ம சார், சத்தியமா சொல்றேன். பாட்டு தான் அங்க கூஸ் பம்ப்ஸே. எல்லா சாங்குமே, மோனிகா சாங்ல இருந்து கூலி சாங்ல இருந்து அந்த இன்னொரு சாங், அந்த எல்லா சாங்குமே செம்ம. ஆமா, அப்படியே போயிட்டு அப்படி தூக்கிடுச்சு மேல, செம. அதான் சரி, அப்படியே பார்த்துட்டு இன்னும் அடுத்தது என்ன வரும். ரஜினி படம்னாலே அப்படிதான், சார் படம்னாலே அடுத்தது என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும்னு அதே மாதிரி என்கேஜாவே வச்சிருந்தாரு. லாஸ்டினா நான் வேற யாரோ நினைச்சேன், பார்த்தா அவரோட அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு செம்ம.